சேலம் மாவட்டத்தில் உறவினரின் ஈமச்சடங்கில் கலந்து கொண்ட மின்வாரிய ஒப்பந்த ஊழியரை அடித்து கொன்று காவிரி ஆற்றில் வீசிய ரவுடி உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். போதை ரகளை கொலையில் முடிந்தது எப்படி? சேலம் மாவட்டம் சுக்கம்பட்டி அருகே உள்ள சின்னனூர் பகுதியைச் சேர்ந்தவர் சதீஷ்குமார். இவர் மின்சாரத்துறையில் ஒப்பந்த ஊழியராக வேலை செய்து வந்தார். கடந்த 17ஆம் தேதி மாலை சின்ன திருப்பதி அருகே தனது பெரிய மாமியார் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ளச் சென்றுள்ளார். அதன் பிறகு அவர் காணவில்லை. இதனால் பதறிப்போன அவரது தாயார் மலர்கொடி கண்ணங்குறித்து காவல் நிலையத்தில் மகனை காணவில்லை என புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்ததில் 18ஆம் தேதி இரவு சதீஷ்குமார் தனது நண்பர்களுடன் சேர்ந்து மது அருந்தி போதையில் சாலையில் நின்று கொண்டு ரகளையில் ஈடுபட்டது பதிவாகியிருந்தது. அப்போது நள்ளிரவு 12:45 மணி அளவில் அவ்வழியாக வந்த வெள்ளை நிற ஆமினி வேனை மறித்து தகராறு செய்துள்ளனர். அந்த வேனில் கண்ணங்குறிச்சியைச் சேர்ந்த ரவுடி மணிகண்டன், அவரது கூட்டாளிகளான மற்றொரு மணிகண்டன், மணிவண்ணன், கண்ணன் உள்ளிட்டோர் போதை மயக்கத்தில் இருந்துள்ளனர். சதீஷ்குமாரின் ரகடையில் ஆத்திரமடைந்தவர்கள் அவரை வேனுக்குள் தூக்கி போட்டுக்கொண்டு வேகமாகச் சென்றது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து 4 பேரையும் பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் வேனில் வைத்து தாக்கியதில் சதீஷ்குமார் உயிரிழந்து விட்டதாக கூறி போலீசாருக்கு அதிர்ச்சி கொடுத்துள்ளனர். பின்னர் அவரின் உடலை ஈரோடு மாவட்டம் பவானிக்கு கொண்டு சென்று அங்குள்ள காவிரி ஆற்றில் வீசிவிட்டு தப்பித்ததாகவும் கூறியுள்ளனர். இதனையடுத்து 4 பேரையும் கைது செய்த போலீசார் ஆற்றில் வீசப்பட்ட சதீஷ்குமாரின் உடலை 2 நாட்களுக்கு பின் மீட்டு உடற்கூராய்விற்கு அனுப்பி வைத்தனர். மதுபோதையில் வண்டியை வழிமறித்து ரகளையில் ஈடுபட்ட நபரை அடித்துக் கொன்று ஆற்றில் வீசிய சம்பவம் சேலத்தில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.